இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தற்போது நம்மோடு இணைந்திருக்கிறார். இப்போ நேற்று வரை ஆரஞ்சு அலர்ட்டோ ரெட் அலர்ட்டோ விடுக்கப்படவில்லை ஹேமச்சந்திரன். தற்போது வானிலை ஆய்வு மையம் தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது. அதே போல வடகடலோர மாவட்டங்கள்ல இருந்து காவிரிப்படுகை மாவட்டங்கள்னு தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் முழுமையுமே கனமழைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பரவலாக தமிழகம் முழுவ மழை இருக்கிறது அப்படின்றதான் இப்ப நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய நகர்வு எப்படி இருக்கும், எங்கெங்கெல்லாம் மழை இருக்கும்? அதாவது தாழ்வு பகுதி தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா தொடர்ந்து நீடித்து வருகிறது. இன்றைய தினம் இது தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழல்ல இன்று காலை முதலே சென்னை தொடங்கி ராமநாதபுரம் வரையிலான கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை பதிவாகி வருகிறது. அவ்வப்போது பலத்த மழையாகவும் இருந்து வருகிறது. இந்த சூழல்ல அடுத்த 24 மணி நேரத்திற்கு, குறிப்பாக நாளை டிசம்பர் 13ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல கனமழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும். இந்த தாழ்வு பகுதி வலுவிழந்தாலும் கூட தொடர்ந்து மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து குமரிக்கடல் நோக்கி நகரும் போது தென் மாவட்டங்கள்லயும் இன்று மாலை முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கும். குறிப்பா இதுவரை பெரிதாக மழை பெறாத தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும். ஹேமச்சந்திரன், இப்போ உள் மாவட்டங்கள்ல நீங்க கடந்த முறை சொல்லும்போது மேற்கு மாவட்டங்கள்லையும் இன்று இல்லைன்னா நாளை அதுக்கப்புறம் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்போ உள் மாவட்டங்கள் அல்லது மேற்கு மாவட்டங்களான கோவை, சேலம் அது போன்ற மாவட்டங்கள்ல என்ன தாக்கம் இருக்கும்? ஏன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி அதனுடைய நகர்வு இப்போ தெற்கு தென்மேற்கு நோக்கி இருக்கிறதா நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. அப்ப மேற்கு மாவட்டங்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்கும்? குறிப்பா பார்த்தோம்னா உள் மாவட்டங்கள்ல இன்று காலை முதலே பரவலாக மழை பதிவாகி வருகிறது. குறிப்பா வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களான வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலா மழை பதிவாகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இன்றும் நாளை காலை வரைக்கும் வடக்கு உள் மாவட்டங்களையும் நல்ல பரவலான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் குமரிக்கடல் நோக்கி நாளைய தினம் நகர்ந்த பிறகு நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், குறிப்பா பார்த்தோம்னா நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களான தென்காசி, தேனி, நீலகிரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலா கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைய தினம் டிசம்பர் 13ஆம் தேதி. ஹேமச்சந்திரன், இப்போ கடந்த ஃபேஞ்சல் புயல் அது புயலாக கரையை கடந்தது. இப்போ நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழக்கம், நிச்சயமா புயலாக மாறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்றத முன்னாடி இருந்தே உறுதிப்படுத்தி கூறியிருக்கிறீங்க. ஆனா இதனுடைய நகர்வை பொறுத்த வரைக்கும் நாளை மறுநாளும் மழை தொடரலாம் அப்படின்னா எப்போதிருந்து மழை குறையும்? இல்ல, சென்னையை பொறுத்தளவுக்கு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல நாளை காலை முதலே நம்ம மழைப்பொழிவு விலகிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளை மாலை இரவு வரைக்கும் மழை தொடருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காவிரி படுகை மாவட்டங்கள்ல நாளை இரவு நள்ளிரவு அல்லது டிசம்பர் 14ஆம் தேதி காலை முதல் தென் மாவட்டங்களையும் மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழகத்தில் நாளையுடன் இந்த சுற்றுமழை நிறைவு பெறுகிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் 14ஆம் தேதி அந்தமானை ஒட்டிய கடல் பகுதியில் உருவாகி மீண்டும் தமிழகம் நோக்கி நகர்ந்து 16ஆம் தேதி இரவு முதல் மழையை படிப்படியாக தீவிரப்படுத்தும். இப்போ 14ஆம் தேதியும் ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்றீங்க. ஆனா இப்போ இந்த மழை இது முழுவதுமாக மறைந்த பிறகுதான் இப்போ அடுத்த சிஸ்டம்னுடைய நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற அடிப்படையில பார்க்கலாம். இப்போ இந்த மழைனால தென் மாவட்டங்கள் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல சென்னை, காவிரிப்படுகை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஃபேஞ்சல் புயல் அளவுக்கு அதீதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய இல்ல பயப்பட வேண்டிய ஒரு சிஸ்டமா இருக்காது இல்லையா? அது மக்களுக்கான ஒரு செய்தியாக அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு செய்திக்காக உங்ககிட்ட கேட்கிறேன். குறிப்பா பார்த்தோம்னா தென் மாவட்டங்களுக்கு தற்போது ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில மக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஏன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல கடந்த சுற்றுகள்ல பெரிதாக மழைப்பொழிவு பதிவாகல. நீர்நிலைகள் எல்லாம் நீரிருப்பு மிகவும் குறைந்துதான் காணப்படுது. அப்படி பார்க்கும்போது உபரி நீர் திறப்பதற்கோ அல்லது தண்ணீர் பெருக்கெடுப்பதற்கோ தற்போதைய சூழல்ல வாய்ப்பு இல்லை. அதே போல மழைப்பொழிவும் தொடர்ந்து அதீத கனமழையாக இருக்காது, விட்டு விட்டுதான் மழை பதிவாகும். அதன் காரணமா தென் மாவட்ட மக்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்ட மக்கள் அச்சப்பட தேவையில்லை. சற்றே எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருந்தால் போதும்.
அதே சமயத்துல வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல இந்த மழையின் தீவிரம் நாளை காலையுடன் நிறைவு பெறும் என்பதன் காரணமா நீர்நிலைகள்ல நீரிருப்பு வெகுவாக அதிகரித்தாலும் தற்போதைய சூழல்ல உபரி நீர் திறக்கும் அளவிற்கு பெரும் மழையாக இருக்காது என்பதுதான் தற்போதைய நிலை. நன்றி ஹேமச்சந்திரன், விரிவான உங்களுடைய கணிப்பை முன்வைத்ததற்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.